விவசாய பெருமக்களுக்கு என்னோட வணக்கங்கள். என்னோட பெயர் கேஷவர்தனி. நான் ஃபார்மட்ரிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வேளாண்மை நிபுணராக இருக்கேன். நீங்கள் நிறைய வீடியோஸ் ப்ராடக்ட் ரிவ்யூஸு, உரங்கள் பற்றி, பூச்சி நோய் கொல்லிகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றி யூடியூப்பில் நிறைய பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி தான் இதுவும் ஏதோ ஒரு கம்பெனி விளம்பரம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் டவுன் பண்ணாமல் கொஞ்சம் கண்டினியூஸாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்மளுடைய ஃபார்மட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள், எப்படி நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டையும் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் புதுசாக 4-5 கம்பெனிகள் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்காங்க. அது விலை கம்மியானதும் இருக்குது, விலை அதிகமானதும் இருக்குது. அதில் எந்த உரங்களை நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணி நம்ம பயிருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றின தெளிவை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபார்மட்ரிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா எதுவுமே மண்ணுக்கு உரமளிக்கிற மாதிரி இருக்காது, பயிருக்கு உரமளிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு உரம் வாங்குறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக உங்கள் பயிருக்கான சாப்பாடாக தான் இருக்குமே தவிர உங்களோட மண்ணை கெடுக்கிறதா இருக்காது. ஏன்னா இப்போது என்னோட காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பயே வயலுக்கு போனால் என்ன பண்ணணுன்னா அப்படியே அங்கங்கே மண்புழுவெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு பறிப்பு பறித்தாவே அந்த இடத்துல மண்புழு நானே பார்த்துருக்கேன் என்னோடய வயசுக்கு. அப்போ நீங்களாம் இன்னும் அதிகமாக பார்த்துருப்பீங்க. மண்புழு அப்படிங்கிறதே பார்த்தோன்னா விவசாயிகளோட நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அது கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்குது. வரப்பில் அங்கங்கே எப்பயாவது பார்ப்போம், ஆமாவா இல்லையா? நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நம்ம பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள், அதில் நிறைய கடின உலோகங்கள் இருக்கிறனால அது என்ன பண்ணுன்னா மண்புழுவால் ஜீர்ணிச்சிக்க முடியாது. அதனால் அதனோட இனப்பெருக்கம் நடக்காமல் அதனோட எண்ணிக்கைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கு இப்போயாவது அட்லீஸ்ட் நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்னா நம்மளோட மண்ணை நம்ம முழுசாக வீணாக்கி தான் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கொடுப்போம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட பயிருக்கு உணவளிங்க, உங்கள் மண்ணை கெடுக்காதீங்க. நம்மளோட ஃபார்மட்ரிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரொவான்சோ நெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், கிராக்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எம்என்சி ப்ராடக்ட்ஸு. ரெண்டுத்துலேயுமே பார்த்தோன்னா மண்ணை கெடுக்கக்கூடிய கடின உலோகங்கள் இல்லை. எல்லாமே பயிருக்கு உணவளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். 100க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட்களை வச்சு 30க்கும் மேற்பட்ட லேபுகளை வச்சு பயிருக்கு எப்படி உணவளிக்கிறதுன்னு மட்டும் அவங்க ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா ப்ராடக்ட்ஸும். அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். நீங்களும் தொடர்ந்து இங்கே கூட இணைப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.